ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். வழியாக டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் இல்லாமல் கேன்சல் ஆனாலும் நேற்றுலேருந்து நல்லபடியாக வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி பையனுக்கு சீட்டு கிடச்சிச்சு, அப்புறம் சாமிக்கும் எங்கள் வீட்டு சாமிக்கும் சீட்டு கிடச்சிருச்சு. நைட்டுக்கு படுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லை. எப்படியோ ஒரு வழியாக அது உண்மையிலையும் கடவுள் புண்ணியம் தான். இவ்வளோ ரெஸ்ட்டில் எங்கள் 2 சாமிகளுக்கு சீட்டு கிடச்சது வந்து உண்மையிலையும் பெரிய ஆச்சரியம்தான். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தம்பி எப்படா கூட்டிகிட்டு போகிறது, உடம்பு சரியில்லாமல் டிக்கெட்டும் இப்படி கேன்சல் ஆகி போச்சுன்னு ரொம்ப கவலையில் வண்டி ஏறினேன். ஆனால் இது எதிர்பார்க்காம வண்டி ஏறின செகண்ட்லேருந்து தம்பிக்கு சீட்டு ஒரு தம்பி விட்டுட்டாப்புல. உட்காருங்க படுக்கிறதுக்குன்னு சொல்லி தூங்குறதுக்கு நைட்டுக்கும் அப்படி தான் அந்த சீட்டு விட்டுட்டாப்புல. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்பியே வேற ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டு எனக்கும் சேர்த்து நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்காரன் பையன்தான் சீட்டு வந்து விட்டுட்டாப்புல. அப்புறம் எங்கள் சாமிக்கும் பகலெல்லாம் உட்கார்ற மாதிரி இருந்தாலும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு ஒரு சீட் வந்து 2 தமிழ்காரங்க சென்னைக்காரங்க நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. அதுவும் பெரிய ஒரு விஷயந்தான். எங்கள் சாமி நீங்கள் மேலே படுத்துக்கோங்க, நாங்கள் கீழே உட்காந்துக்கிறோம், நாங்கள் 3:30 இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடிய கீழே உட்காந்து தூங்கிட்டு சாமிக்கு இடம் விட்டுட்டாங்க. ஒரு வழியாக ரொம்ப சேஃபாக சந்தோஷமாக வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து ஊருக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இனிமேல் தான் சாமி அன்னதானம் பண்ணணும். சின்ன சாமி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ண போகிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், தேங்க்யூ.